பாபேல் கோபுரம். பெரும் வெள்ளத்திற்கு நீண்ட காலத்திற்கு பிறகு நோவாவும் அவரது குடும்பத்தினரும் இறந்தபோது பலர் ஒரே பெரிய நிலத்தில் ஒன்றாக வாழ்ந்தனர். எல்லோரும் ஒரே மொழியை பேசினர். எனவே பேசுவதும் யோசனைகளை பகிர்ந்து கொள்வதும் ஒன்றாக வேலை செய்வதும் எளிது. ஆனால் மக்கள் தேவனை மறந்துவிடத் தொடங்கினர். நன்றி சொல்வதற்கு பதிலாக அவர்கள் பெருமிதம் கொண்டனர். அவர்கள் பிரபலமடைந்து தனக்கென ஒரு பெயரை உருவாக்க விரும்பினர். ஒரு பெரிய நகரத்தை உருவாக்குவோம் என்று அவர்கள் கூறினர். நடுவில் வானம் வரை செல்லும் ஒரு கோபுரத்தை உருவாக்குவோம். அப்போதுதான் நாம் எவ்வளவு பெரியவர்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள் என்று கூறினார். எனவே அவர்கள் மிகவும் கடினமாக உழைத்தனர். நாளுக்கு நாள் அவர்கள் செங்கற்களை உருவாக்கி கற்களை எடுத்துச் சென்று கோபுரத்தை மேலும் மேலும் உயரமாக கட்டினர். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்டு மக்கள் உற்சாகமும் பெருமையும் அடைந்தனர். தேவன் அவர்கள் இருதயங்களை கண்டார். அவரை கௌரவிப்பதற்காக அவர்கள் கோபுரத்தை கட்டவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்கள் தங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறார்கள். தேவன் சொன்னார், அவர்கள் இப்படியே தொடர்ந்து செயல்பட்டால் நான் இல்லாமல் எதையும் செய்ய முடியும் என்று அவர்கள் நம்புவார்கள். எனவே தேவன் அவர்களின் திட்டத்தை நிறுத்த முடிவு செய்தார். திடீரென்று மக்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவர் சொல்வார், எனக்கு ஒரு செங்கல் கொடுங்கள். ஆனால் மற்றவருக்கு அது விசித்திரமான குமட்டல் போல் ஒலித்தது. குழப்பம் எங்கும் பரவியது. அவர்கள் இனி ஒன்றாக வேலை செய்ய முடியாது. கோபுரம் முடிக்கப்படாமல் விடப்பட்டது. மக்கள் கைவிட்டு பூமி முழுவதும் சிதறினர். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் தங்கள் புதிய மொழிகளை தங்களுடன் எடுத்துச் சென்றனர். இது உலகின் பல்வேறு மொழிகளின் தொடக்கமாக இருந்தது. இறுதியில் மக்கள் அதை அறிந்தனர். மனித பெருமையை விட தேவன் பெரியவர். தேவன் மட்டுமே மகிமைக்கு தகுதியானவர்.